பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 32வது அதிகாரம் 7வது வசனம். நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுகளுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். சேலா. எனக்கு அன்பானவர்களே, தாவீது சொல்லும் வார்த்தையை கவனியுங்கள். நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறேன், எனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம், உபத்திரவம் வரும்பொழுதெல்லாம் நான் வந்து மறைந்து கொள்வதற்கு, நான் இளைப்பாறுவதற்கு நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பயம் கடந்து வரும்போது, சோதனைகள் கடந்து வரும்போது, அழுத்தம் கடந்து வரும்போது ஒரு பாதுகாப்பான இடத்தை நாம் தேடுகிறோம். ஆனால் பாருங்க, அந்த சூழ்நிலைகளை பிரைஸ் தி லார்ட் நாம் மேற்கொள்வதற்கு சில முயற்சிகளை எடுக்கிறோம். ஆனால் தாவீது சொல்லுகிறான், நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், உங்களுக்கு வருகிறதான எல்லா இக்கட்டுகளிலிருந்து உங்களை மீட்டு விடுவதற்கு, உங்களை விடுவித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் இருக்கிறது. அதுதான் தேவனுடைய சமூகம். வேதத்தை கவனித்து பார்ப்பீர்களேயானால், வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 119 114வது வசனத்தை வாசித்து பாருங்க. என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்திற்காக நான் காத்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். என் மறைவிடமும் என் கேடகமும் நீங்கள் தான் ஆண்டவரே. உம்முடைய மறைவிடத்தில் நான் இருக்கிறேன். அடுத்து நான் என்ன செய்யணும் என்பதை எனக்கு சொல்லுங்க. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் அவருடைய மறைவிடத்தில் அவன் இருந்து கொண்டான். அல்லது அடுத்த காரியத்தை செய்வதற்கு தேவனுடைய வார்த்தைக்காக அவன் காத்திருந்ததை பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, அதனால தான் அவன் சொல்கிறான் சங்கீதம் 27:5, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இந்த கால வேளையில் கர்த்தருடைய மறைவிடத்தில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை பின்தொடர்கிற எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து உங்களை காப்பாற்றுகிறார். இரண்டாவது, அந்த பாதுகாப்பான இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை அடுத்த நிலைக்கு நேராக உங்களை கொண்டு போவதை நீங்கள் காண முடியும். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலவேளையில் நான் சொல்லுவேன், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கிடைக்கிறது வர அவருடைய மறைவிடத்தில் நீங்கள் இருந்து பாருங்கள். கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில்
ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். செபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா. நீர் எங்களுக்கு மறைவிடமாயிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த கடினமான சூழ்நிலையின் மத்தியில் எங்களுக்கு ஒரு மறைவிடம் தேவைப்படுகிறது. நீர் எங்களுக்கு மறைவிடமாக இருக்கிறதுனால எங்களை பின்தொடர்ந்து வருகிற, எங்களை சுற்று நெருக்குகிற எல்லா இக்கட்டுகளிலிருந்து எங்களை விடுதலையாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.